வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் காளியம்மாளாகிய நான் போட்டியிடுறேன். நேற்றைய தினம் பெருந்திரளாக நாம் தமிழர் கட்சியினுடைய அனைத்து உறவுகளும் சமூக ஆர்வலர்கள் நாம் தமிழர் கட்சியின் மீது ஆர்வம் கொண்டிருப்பாங்க அப்படின்னு பல்வேறு தரப்பினர் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக வந்து முதற்கட்டமான வேட்புமனு தாக்கல் செய்திருந்தோம். இன்றைக்கி 2வது மனுவாக வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். நாளைக்கும் வேட்புமனு கொடுக்கறதுக்காக இருக்கோம். ஏன் அப்படின்னா, ஒரு பெரிய நெருக்கடிக்கு நாம் தமிழர் கட்சியை உள்ளாக்கிறதுக்காக ஆளுங்கட்சியினர், பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் 2 பேரும் இணைஞ்சு நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று ஏற்கனவே அண்ணாமலை சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாதுன்ற மாதிரி ஒரு பெரிய திட்டம் தீட்டி எங்களுக்கு பெரிய நெருக்கடியை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக அவங்களுக்கே தெரியும், எதுவுமே பண்ணாத பிள்ளைங்களுக்கு என்ஐஏ ரைடு விட்டாங்க. அதில் எதுவுமே கிடைக்கப்பெறல, எந்த ஒரு ஆதாரமும் சாட்சியும் எதுவுமே இல்லை. ஏன்னா அது ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களை எப்படி நகர்த்துறது, அவங்களுடைய மன உறுதியை எப்படி உருக்குலைக்கிறது அப்படின்னு ரொம்ப போட்டு யோசித்து எங்களுடைய கரும்பு விவசாய சின்னம் கிட்டத்தட்ட 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், இதுக்கு இடையில ஊராட்சி, நகர்ப்புற ஊராட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்னு 4 தேர்தல்களை இந்த கரும்பு விவசாய சின்னத்தை வச்சு நாங்கள் சந்தித்தோம். மக்கள்கிட்ட இன்னைக்கு கரும்பு விவசாயி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சினா கரும்பு விவசாயின்னு சொல்கிற அளவிற்கு ஒரு பெரிய ஒரு விடயத்தை போய் பரப்புதலை நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். இந்த நேரத்தில் அதுவும் தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியாக இருந்து 7 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கக்கூடிய அதே சின்னத்தில் போட்டிட்டு, இன்னும் உள்ளாட்சி தேர்தலாம் கணக்கிட்டீங்கன்னா 10 விழுக்காடு கிட்ட வாக்கு வச்சிருக்கக்கூடிய 3வது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியோட சின்னத்தை பிடுங்கி ஏதோ ஒரு ஊர் பேர் தெரியாத லெட்டர்பாடு கட்சிக்கு, அதுவும் அந்த ஒரு கட்சிக்கு 3 சின்னம், ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒரு சின்னம் ஒதுக்குவதில் தேர்தல் ஆணையம் இவ்வளோ பெரிய ஒரு வஞ்சனையை செஞ்சு இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு பெரிய பயத்தை உருவாக்கியிருக்கு. ஏன்னா இவங்க எப்போ வேணாலும் எதை வேணாலும் செய்யக்கூடியவங்க வந்து வேட்புமனுவை நிராகரிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. ஏன்னா அவங்களோட ஒட்டுமொத்த நோக்கம் என்னன்னா தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடக்கூடாது அப்படிங்கிறது. அதுக்காக வேற ஏதாவது வேலைகள் செஞ்சுருவாங்களோ அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாங்கள் வந்து ஒரு 3 மனு கொடுக்கணும், 4 மனு கொடுக்கணும் அப்படின்றத முயற்சி பண்ணி இன்னைக்கு 2வது கொடுத்துருக்கோம். நாளைக்கு வந்து மனு கொடுக்க இருக்கிறோம். உங்கள் பேர்லேயே கரும்பு விவசாயி ஒரு காளியம்மாளுங்கிற ஒரு வேட்புமனு தாக்கல் செய்யப்படும். இல்லை, அது நாங்களும் கேள்விப்பட்டோம். உங்களுக்கே தெரியும், காளியம்மாள்னு பேர் கொண்டவங்க எல்லாம் காளியம்மாள் போன்ற லட்சியத்தையும் கனவையும் மனசுல ஏந்தி இருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. 2வது, நான் வந்து ஒரு வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்கள் தேர்வு செஞ்சிருக்கிறது ஏதோ சும்மா கிடையாது. நான் 15 ஆண்டு காலம் மக்கள் பணியில் இருந்திருக்கிறேன். மக்களுக்காக போராடி வழக்கு வாங்கியிருக்கேன். பெண்கள் உரிமைக்காக போராடி இருக்கேன். பெண்களுக்கான அரசியல் வாய்ப்பை உருவாக்கணும்னு பல்வேறு கிராமங்களில் வேலை செஞ்சு ஊராட்சி மன்ற தலைவராக, ஒன்றிய கவுன்சிலராக, ஒடுக்கப்பட்டு உரிமை மறுக்கப்பட்ட பெண்கள் அதுலேருந்து கூட்டு வந்திருக்கோம். யாருக்கெல்லாம் இந்த இடத்துல சாதிய தீண்டாமை ஒரு சில பகுதிகளில் இருந்துச்சோ அந்த பகுதியில் போய் வேலை செஞ்சு அவங்களுக்கான அரசியல் பங்கேற்பை உறுதி செஞ்சிருக்கேன். அனல் மின் நிலையத்துக்கு எதிராக போராடி இருக்கேன். அணு மின் நிலையத்துக்கு எதிராக போராடி இருக்கேன். என் வாழ்நாளுடைய கனவு மாவட்ட ஆட்சியர் ஆகணும் அப்படிங்கிறது. அதுக்கான தேர்வு எழுதக்கூடிய சூழ்நிலையில அணுமின் நிலையத்தில் மக்களுக்கான போராட்டத்தில் இறங்கி வழக்கு வாங்கி அந்த தேர்வு எழுத முடியாமல் என் வாழ்நாளினுடைய கனவையே தொலைச்சிருக்கேன். இது எல்லாவற்றையும் சேர்ந்த கூட்டுக்கலவையாக இருந்திருக்கேன். இன்னைக்கும் சூழியல் ஆர்வலராக சூழியல் ஆர்வம் குறித்து எந்த விதமான அழிவுகரமான தொழிற்திட்டங்களும் இந்த மண்ணில் வந்துடக்கூடாதுன்னு பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறேன். இன்னைக்கும் ஒரு பெண்களுக்கான பிரச்சனைனா முன்னாடி போய் களத்தில் நிற்கிறேன். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்திருக்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்த தொல்குடி மக்கள், குறவர் குடி மக்களுக்கான பெண்களுக்கான அவ்வளோ பெரிய பாலியல் தொந்தரவு நடந்த போது யார் ஒருவரும் குரல் கொடுக்கல. இதுக்காகலாம் நாங்கள் நின்றுக்கிறோம். ஒட்டுமொத்தமாக சமூகத்தின் பால் அக்கறை கொண்டு மக்கள் மத்தியில் வேலை செஞ்சு இந்த இடத்துக்கு வந்த பிறகுதான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இவங்க தான் நமக்கான ஆளு அப்படின்னு ஒவ்வொரு வேட்பாளராக பார்த்து நிறுத்திக்கிறாங்க. வெறும் பேரளவுக்கு வெறும் காளியம்மாள் இருக்கிறது, பேரளவுக்கு சீமான் இருக்கிறதுலாம் சீமானாவும் காளியம்மாளாவும் ஆகிட முடியாது. அவங்கவுங்க மக்கள் களத்தில் நின்று வேலை செஞ்சவங்களா இருக்கணும். அவங்களுக்கே தெரியும், அந்த வேட்பாளராக போட்டியிடக்கூடியவங்களுக்கே தெரியும் நாம இந்த தளத்தில் போய் நிற்கிறது யாருக்கான பாதிப்பை உருவாக்கும். இன்னும் சொல்ல போனால் அந்த அம்மாவுக்காகவும் சேர்த்து தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அது அவங்களுக்கான புரிதல் வரும். அப்படி ஒரு ஆளை போடுறாங்க அப்படின்னாலும் எங்களுக்கு அது ஒரு பெரிய நெருக்கடியெல்லாம் ஒன்றும் கிடையாது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டிருக்காங்க. இது வரைக்கும் இந்த தொகுதியில் வேட்பாளர் அறிவிக்கல. நாளையோட வேட்புமனு வர முடியுது. எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸுக்கு ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னு தெரியுது ஒரு பக்கம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க வேட்பாளரே இவ்வளவு நேரம் யோசிச்சு போட முடியல அப்படின்ற ஒரு நெருக்கடியில தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கு அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது. எங்களுக்கும் ஒரு பெரிய வருத்தம் இருக்கு. ஒரு சொட்டு தண்ணி கூட தரமாட்டேன்னு காங்கிரஸோட எம்பி நாடாளுமன்றத்தில் பேசும்போது அதை வாய் மூடி மௌனிச்சுட்டு இருந்ததோடு இல்லாம 10 சீட்டை தமிழ்நாட்டில் நீங்க ஒதுக்கி விட்டுருக்கீங்க. அது எந்த தைரியம்? அதுவும் காவிரி டெல்டா பகுதியில், காவிரியினுடைய கடைமடை பகுதியில், காவிரியை நம்பி வாழக்கூடிய விவசாயிகள் இருக்கக்கூடிய பகுதியில் நீங்க அவ்வளவு தைரியமா கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மக்கள் திருப்பி உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு திமுகவுக்கு தெரியுதா இல்லையா, காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு நல்லாவே தெரியுது. இன்னொன்று, தேர்தல் களம்
நாங்கள் எங்கே வேணாலும் விட்டு பிடிச்சாலும் பிடிப்போம். காங்கிரஸ் இருக்கக்கூடிய தொகுதியில் விட்டு பிடிக்க வாய்ப்பே இல்லை. அவங்க எங்கள் அண்ணன் இதுக்கு முன்னாடி இருந்தது தான் 2016 தேர்தலுக்கு முந்தைய காலகட்டத்தில் காங்கிரஸ் எங்கெங்கெல்லாம் போட்டிக்கிட்டுச்சோ அங்கெல்லாம் நின்று பேசி காங்கிரஸை வெல்ல விடாமல் எங்கள் அண்ணன் செஞ்சது மாதிரி தற்போதைக்கும் காங்கிரஸ் எங்கெங்கெல்லாம் போட்டியிருக்கிறதோ அந்த 10 தொகுதியில் நாங்கள் நின்று அவர்களை அடிப்போம் என்ற பயம் காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இப்போ அவங்களுக்குள்ள சண்டை நடக்குது. நீங்கள் போய் நில்லுங்க, எங்க வேணாங்க, நீங்கள் போய் நில்லுங்க. முன்னெல்லாம் சீட்டு கேட்டு பிரச்சனை நடக்கும். இப்போ யாராவது நீங்கள் நிற்க மாட்டீங்களா அப்படின்னு இப்போ தான் சீட்டு குலுக்கி போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எப்போ அந்த சீட்டு முடிவாகி கிளி எடுத்து கொடுத்த பிறகு ஒரு ஆட்களை நிறுத்துவாங்க. உண்மையிலே அவங்கள பார்த்தா எங்களுக்கு பாவமாக தான் இருக்குது. அவரை நாங்கள் கைப்பள்ளி போன்று பார்க்கிறோம். இது போயிட்டே இருக்காதே, நான் நடக்கிறேன். சூழல் எடுக்கும்போது கொடுக்க வராங்கண்ணே. Okay. நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கிணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும்